இருக்கிறது. அந்த வரிசையில் எல்லாம் வல்ல இறைவன் மதுவையும் அதோடு ஒட்டி போதை தரக்கூடிய எல்லாவற்றையும் இறைவன் தடை செய்திருக்கிறான். இந்த மார்க்கத்தில் அவைகள் ஹராம் என்று சொல்லப்படுகிறது. காரணம், மனிதன் தன்னைத்தானே அழித்து கொள்ளுகின்ற ஒரு சூழல் இந்த குற்றங்களினால் உருவாகிறது. குர்ஆன் சொல்லுகிறது, வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹ்லுகதி, நீங்கள் உங்களுடைய கரங்களை நாசத்திலே போட்டுவிட வேண்டாம் என்று குர்ஆன் எச்சரிக்கிறது. மனிதனுக்கு எதுவெல்லாம் தீங்கிழைக்குமோ அவைகளில் உங்கள் கரங்களை போட்டுவிட வேண்டாம் என்பது இதன் பொருள். இந்த மார்க்கம் தன்னுடைய எல்லா நிலைகளிலும், எல்லா சட்டங்களிலும், எல்லா வாழ்வியல் தன்மைகளை எடுத்து கூறும் போதும் மார்க்க பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு, பொருள் பாதுகாப்பு, அறிவு பாதுகாப்பு, வம்சம் பரம்பரை பாதுகாப்பு என்று 5 வகையான பாதுகாப்புகளை உள்ளடக்கியதுதான் மார்க்க சட்டங்கள் அனைத்தும். மார்க்கத்தால் தடுக்கப்பட்டிருக்கிற சில விஷயம் உன் பொருளாதாரத்தை பாதிக்கும். மார்க்கத்தால் தடுக்கப்பட்டிருக்கிற சில விஷயம் உன் அறிவை பாதிக்கும், உன் உயிரை பாதிக்கும், உன் வம்சத்திற்கும் கேடு ஏற்படுத்தும் என்று இந்த 5 விதமான பாதுகாப்புகளுக்கு எதுவெல்லாம் ஊறு விளைவிக்குமோ அவைகளையெல்லாம் இந்த மார்க்கம் தடுத்திருக்கிறது.